மீன் விலை மீன் 1 கிலோ குழம்பு வைக்கிறதுக்கு, குழம்பு வச்சு பொரிக்கிறதுக்கு. மீன் நல்லா கழுவியாச்சு, குழம்பு வைக்கிறதுக்கு தான், பொரிக்கலாம். நல்லா 3 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்தாச்சு. நார்கோயில் ஸ்டைலில் தேங்காய் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு. பொடி உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி எல்லாம் அரைச்சி எடுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட வேண்டியதுதான். பாத்திரம் காஞ்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான பொருள் கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கு, தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு, 2 கரண்டி குழம்பு மசாலா, 1/2 கரண்டி காஷ்மீரி கலர் பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய் பூ, ஒரு குத்து. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. புளி ஊற வச்சுருக்கு. உப்பு தேவையான அளவு. தேங்காய் அந்த மசாலையை போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. மசாலா அரைச்சாச்சு. மிக்ஸி மாதிரி அரைக்காது, சேர்த்துருக்காங்க. தண்ணி ஊற்றிருக்காங்க, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கு. கொடைப்புளி, கேரளா கொடைப்புளி சேர்த்துருக்காங்க. மீன் நல்லா கழுவி வச்சுருக்கு, விலை மீன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க, உப்பு பார்த்துருக்காங்க. மசாலா நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீன் சேர்த்துருக்காங்க. தேங்காய் போட்டு நாகர்கோவில் சைடு மீன் குழம்பு, அது காரசாரமாக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நல்ல காரஞ்சாரமான மீன் குழம்பு.